எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால், அருள் அற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் பலம் பெற்று விளங்குவார். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். அன்பு பாரத நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்னைக்கு துக்ளக் இன்னித்த இஷ்யூல கடந்த வாரம் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்த 2024-25 பட்ஜெட்டை பத்தி ஒரு அற்புதமான கட்டுரை வந்திருக்கு. இன்னித்த துக்ளக் இஷ்யூல அதை இப்ப நம்ம பார்க்கலாம். பொருளாதாரம் மிகுந்த அரசியல் பட்ஜெட். 135 ஆண்டுகளுக்கு முன் பொருளாதாரத்திற்கு விளக்கம் கொடுத்த பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் ஆல்ஃபிரட் மார்ஷல், பொருளாதாரம் என்பதே பொருளாதார அரசியல்தான் என்று கூறினார். பொருளாதாரமே அரசியல்தான் என்று கூறி சர்வாதிகாரம் செய்த கம்யூனிசம் 50 ஆண்டுகளில் சரிந்தது. பொருளாதாரமே உலக சந்தைதான் என்று கூறி உலகை வலம் வந்த உலகமயமாக்கலும் 25 ஆண்டுகளில் கலகலத்து போனது. நவீன பொருளாதாரம் என்று 100 ஆண்டுகள் பிரபலமான இந்த பொருளாதார சித்தாந்தங்கள் இன்று குழப்பி திக்கித்து நிற்கின்றன. உலக சந்தை மயமான பொருளாதார பக்ரகத்தால் ஆல்ஃபிரட் மார்ஷலின் பொருளாதாரம் கலந்த அரசியல் உலகில் பரவி வருகிறது. அதாவது ஆல்ஃபிரட் மார்ஷல் சொன்ன அந்த பொருளாதார கருத்து இப்போ உலகம் முழுக்க அதுதான் பரவிட்டு இருக்கு. ஆல்ஃபிரட் மார்ஷல் கூறிய பொருளாதார அரசியலில் பொருளாதாரம் எவ்வளவு, அரசியல் எவ்வளவு என்ற கலவை ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படுகிறது. பாரத நாட்டில் 2014 முதல் மோடி அவர்களின் ஆட்சியில் பொருளாதாரம் மிகுந்த அரசியல் நிலவி வருகிறது. கடந்த வாரம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழங்கிய பட்ஜெட்டை பற்றி இப்பொழுது நாம் காணலாம். அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களின் பட்ஜெட் ஆனது பொருளாதாரம் மிகுந்த அரசியலின் தொடர்ச்சி என்று கூறலாம். 1950கள் முதல் இதுவரை நமது பட்ஜெட்டுகள் 3 விதம். ஒன்று, 1990 வரை சோசியலிச திட்டமிட்ட பொருளாதாரத்தை கடைபிடித்த நம் நாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டுகளில் ஏற்றுமதி, இறக்குமதி, உற்பத்தி கட்டுப்பாடுகள், வரிகள், வங்கி நிதிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டன. அதாவது 1990 வரை இந்த மாதிரி இருந்தது. 1990களில் தாராளமய பொருளாதார முறை வந்த பிறகு பங்குச்சந்தை, வெளிநாட்டு முதலீடு, ஏற்றுமதி இறக்குமதி, உற்பத்தியில் தாராளம் போன்ற சந்தை முறைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டன. இன்று ஜனநாயக நாடுகளில் மக்களுக்கு சலுகைகள் கொடுக்கும் அரசியல் மிகுந்த பொருளாதாரம் பரவி வருகிறது. தாராளவாத அமெரிக்காவில் அரசியல் மிகுந்த பொருளாதாரம் காரணமாக பெரும்பாலான அமெரிக்க மக்கள் அரசாங்கத்தின் சலுகைகளை பெறுபவர்களாக இருக்கிறார்கள் என்கிறது ஆய்வு. இந்த பின்னணியில் அரசியல் மிகுந்த பட்ஜெட் என்றால் என்ன, பொருளாதாரம் மிகுந்த பட்ஜெட் என்றால் என்ன? அரசியல் மிகுந்த பட்ஜெட்டில் நிகழ்கால சலுகைகள், இலவசங்கள் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி செலவுகளை குறைக்கும். பொருளாதாரம் மிகுந்த பட்ஜெட்டில் சலுகைகள், இலவசங்கள் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி செலவுகளை குறைக்கும் என்று கொள்ளலாம். கடந்த 15 ஆண்டுகளாக நமது பொருளாதாரமும் அரசியல் கலந்த பொருளாதாரமாக மாறத் தொடங்கியது. ஐக்கிய முன்னணி ஆட்சியின் பட்ஜெட்டுகளில் அரசியல் அதிகமாகவும் பொருளாதாரம் குறைவாகவும் இருந்தது.
மோடி அவர்களின் ஆட்சி பட்ஜெட்டுகளில் பொருளாதாரம் அதிகமாகவும் அரசியல் குறைவாகவும் மாறியது. அரசியல் அதிகமாகி பொருளாதாரம் குறைந்த ஜனநாயக முன்னணி கூட்டணி அரசின் பட்ஜெட்டுகளால் அதன் ஆட்சியில் வளர்ச்சி குறைவு. மோடி அவர்களின் அரசு பட்ஜெட்டுகளில் அரசியலை விட பொருளாதாரம் அதிகமானதால் நாட்டின் வளர்ச்சி விகிதம் அதிகம். அதன் பிரதிபலிப்பை இப்பொழுது நாம் காணலாம். 10 ஆண்டுகால மோடி ஆட்சியில் ஜாமு கூட்டணி ஆட்சியை விட பல மடங்கு வளர்ச்சி கூடியது என்பதை மறுக்க முடியாது. 10 ஆண்டு பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு மோடி அவர்களின் அரசு வளர்ச்சி செலவை ஏராளமாக அதிகமாக்கியதுதான் காரணம். இந்த பின்னணியில் கூட்டணி ஆட்சியில் மோடி அவர்களின் அரசு நடப்பு பட்ஜெட்டில் 10 ஆண்டு பொருளாதார வளர்ச்சி பாணியை தொடர்கிறதா, மாற்றம் இருக்கிறதா என்பது முக்கியம். இதன் அடுத்த பகுதியை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.